சென்னையை அடுத்த எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. போர் ஒத்திகை தொடங்கியதும் துறைமுக வளாகத்திற்குள் எந்தவிதமான வாகனங்கள் உள்ளே செல்வதற்கும் வெளியே வருவதற்கும் அனுமதி இல்லை. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். எவ்வாறு இந்த ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது? யாரெல்லாம் பங்கேற்று வருகின்றனர்? விவரங்கள். நாடு முழுவதும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகைகள் நேற்று முதலே நடைபெற்று வருகின்றன. சென்னையை அடுத்த எண்ணூரில் இருக்கக்கூடிய காமராஜர் துறைமுகத்தில் தற்பொழுது இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த பயிற்சியின் போது எதிரிகளுடைய தாக்குதல்கள் மற்றும் எந்தவிதமான அவசர கால சூழலையும் எதிர்கொள்வதற்கான ஆயத்த நிலை தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. ஒருவேளை எதிரிகள் ஊடுருவி தாக்கினால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு பயிற்சியாகவே இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சி எண்ணூர் துறைமுகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் பங்கேற்றிருக்கக்கூடியவர்கள் என்றால் காவல்துறையினரோடு சேர்த்து மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்விலே மாவட்ட அதிகாரிகள், பேரிடர் மீட்புக் குழுவினர், ஊர்காவல் படையினர், தமிழ்நாடு தீயணைப்பு துறையினர் மட்டுமல்லாமல் தன்னார்வலர்கள், மருத்துவ குழுவினரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த பாதுகாப்பு ஒத்திகை என்பது பயிற்சியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய இடங்களில் ஆயத்த நிலையை சரிபார்த்துக் கொள்வதற்கான ஒரு ஒத்திகையாகவும் நடைபெற்று வருவதாக அவசரகால செயல்பாட்டு மையத்தின் சார்பில் கூறியிருக்கின்றார்கள். போர் ஒத்திகை தொடங்கிய பிறகு துறைமுக வளாகத்திற்கு உள்ளே எந்தவிதமான வாகனங்களும் உள்ளே வருவதற்கோ வெளியே செல்வதற்கோ அனுமதி கிடையாது என்பதையும் அவசரகால செயல்பாட்டு மையத்தின் ஒருங்கிணைப்பில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே போர் பாதுகாப்பு ஒத்திகை தமிழகத்திலே 2 இடங்களில் சென்னையை ஒட்டி நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தன. ஒரு வகையில் சொல்லப்போனால் நம்முடைய தமிழ்நாடும் எல்லைப்புற மாநிலமாக இருப்பதன் காரணமாக இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடவடிக்கைகள் நமக்கும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கின்றன. ஒருவேளை போர் என்பது உருவாகி அது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போராக உருவானால் இலங்கை உள்ளிட்ட நாடுகளுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பது தெரியாது. எனவே எல்லாவற்றையும் மனதில் வைத்துதான் உள்துறை அமைச்சகத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகின்றது. எண்ணூர் காமராஜர் துறைமுகம் என்பது இந்திய அளவில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற ஒரு துறைமுகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகின்றது. போர் தொடர்ந்தால் வானில் இருந்தோ தரையில் இருந்தோ ஏதேனும் தாக்குதல் அமைப்புகள் ஊடுருவினால் அவற்றை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்கான பயிற்சியாக இது வழங்கப்படுகின்றது.